தலைவர் நாளை இங்கே ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்தில் இதற்கான ஏற்பாடுகளை 4 நாட்களுக்குள் மிக பிரமாணமாக பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக எல்லா துறைகளிலும் அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கி கடுமையான பணியை 3 நாட்களுக்குள் முடித்து சிறந்த முறையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த பணியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், நீங்களே அதை பற்றி பத்திரிகை மூலமாக கருத்துக்களை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம். நாங்கள் சொல்வதை காட்டுகிறோம். அந்த அளவுக்கு தேவையான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை உடைய கண்காணிப்பாளர்கள் காலையில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே அதற்கான பணிகள் என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அத்தனை பணிகள் நிறைவேற்றி தேவையான வசதிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே 14 ஆம்புலன்ஸ், அது ஏறத்தாழ 58 மருத்துவர்கள் அதற்கான செவிலியர்கள் உள்பட இருக்கிறார்கள். அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அதிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குடிநீரை பொறுத்தவரையும் தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக 10 லாரிகளை தண்ணீரை கொண்டு வந்து அங்கங்கே வருகின்றவர்களுக்கும் அந்த குடிநீரை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குடிநீர் தேவை எவ்வளவோ அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு நாங்கள் அந்த பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன் என்பது 5 ட்ரோன்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 60 கேமராக்கள் இன்னும் 1 மணி நேரத்திலே பொருத்தப்படும். அது மட்டுமல்ல, வருகின்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடம் வழங்கி அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வீடியோ கேமரா இருக்கின்றவர்களுக்கு அந்த இடம் எது தேவையோ அந்த இடத்தை ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தங்கள் பணிகளை நிறைவேற்றி நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். தலைவர் இருக்கின்ற இடத்தில் இதுவரையும் இந்த அளவுக்கு பாதுகாப்பான அமைக்க முடியாது. எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஆகவே சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைத்து பணிகளும் நிறைவேற்றியதற்கு பிறகு மக்களை பொறுத்தவரையும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. பாஸ் வேண்டுமா, QR கோடு வேண்டுமா என்று இன்னும் சில பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் வருகிறது சிறப்பான முறையில் ஒரு உரையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. QR கோடு தேவையில்லை, பாஸ் தேவையில்லை. எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் நாங்களாக வந்து மகிழ்ச்சியோடு செல்லலாம். நடவடிக்கை மேற்கொள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த் போடுறாங்க சார்? போலீஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்? தேவைக்கேற்ப
காவல்துறை அங்கே போடப்படணும்னு சொல்லியிருக்கு. அரசியல்ல கம்மன் இருக்கக்கூடாது, திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஏன் விஜய் பேசல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை இதுக்கு இப்போது அண்ணாமலை இப்போது பதில் சொல்ல நேரம் இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக நாங்கள் அந்த ஆயத்த பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கோமே தவிர மற்ற ஒவ்வொருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு இப்போது அதற்கான நிலையில் நாளை நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே தான் நாங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டோம். எஸ்பி ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த பதிலுன்னா அதுக்கு 2 பேர் கேட்போம். சார் வானவில்ல விளையாட்டேன் இணையறதுக்கான வாய்ப்பு நாளை கூட்டத்தில் ஏதாவது இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். எப்படி நாங்கள் செய்வோம் அவங்க முறையை இருக்குல்ல பெயர் குறிப்பிட இருக்குங்க. ஒருவரை கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முறைகள் இருக்கிறது. மேடை இருந்தால் ஓகேங்களா, பஸ்ஸில் இருக்கிறதுனால சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளை தலைவர் என்ன கட்டளை எடுக்கிறார் முறைப்படி. எத்தனை மணியிலிருந்து பொதுமக்கள் உள்ள வரலாம்? எத்தனை மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க? பொதுமக்கள் வருவதை பொறுத்து 6 மணி 7 மணிக்கே வந்துருவாங்க. எத்தனை மணிலேருந்து அலோவ் பண்ணீங்க? இல்லை அது காவல்துறை தானே பண்ணணுங்க. எப்படி கொடுக்குறது, எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, எப்படி ஆரம்பத்தில் நம்ம வந்து ஈரோடு மாவட்ட மக்கள் இந்த மாதிரி ஒரு குறுக்கோசம் போடாங்க. நாங்கள் வந்து என்னென்ன நேற்றே தெளிவாக சொல்லிவிட்டேன். காவல்துறையே வேண்டுகோள், வேறு மாவட்டத்தில் எந்த கூடுதலான கூட்டங்கள் வருகிற போது அதற்கான பாதுகாப்பு அளிப்பது கடினமாக இருக்கும் என்ற வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அவ்வளோதான தவிர இங்கே வருவாங்களா வரமாட்டாங்க எங்கேட்டு கேள்வி கேட்டாங்க. நேஷனல் ஹைவேஸ் பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து கொச்சின் வரைக்கும் இது போகலாம். பார்த்தீங்களா எப்படி இன்னும் பிரச்சனை வீட்டில் எடுத்துக்கலாம், போகிறதுக்கு வேண்டாம்.